நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் பசுவை கொல்லாமல் யாகம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி கபிலருக்கும் சியூம்பரஸ்மிக்கும் நடந்த உரையாடல் குறித்து தான் சேவிக்க இருக்கின்றோம். யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியரை பார்த்து, பிராணிகளுக்கு விரோதம் இல்லாத சந்நியாசமானது ஐஸ்வர்யம், ஞானம், கீர்த்தி, சாந்தி, வைராகியம், தர்மம் என்று சொல்லப்பட்ட 6 குணங்களுடைய சமூகத்தை செய்கிறது. இம்சை உள்ளதும் இம்சை இல்லாததுமாகிய இரண்டையும் அடைந்த தர்மங்களை எனக்கு சொல்லும். பீஷ்மாச்சாரியரே, ஒரே பயனுக்கு காரணமானதால் ஒன்றுக்கொன்று நெருங்கினவைகளாக இருக்கிற கிரகஸ்த தர்மம், யோக தர்மம், இந்த இரண்டிலும் எது சிறந்தது என்று கேட்க பீஷ்மர் அதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார். யுதிஷ்டிரா, 2 தர்மங்களும் பெரிய பாக்கியத்தினால் உண்டாகின்றன. இரண்டும் அனுஷ்டிக்க சிரமமுள்ளவைகள், இரண்டும் பெரும் பயனை அளிப்பவைகள், இரண்டும் பெரியோர்களால் ஆசிரியக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட இவ்விரண்டினுடைய பிரமாணத்தையும் உனக்கு நான் சொல்கிறேன். தர்மார்த்தங்களில் சந்தேகம் நீங்கும்படி ஒரே மனத்துடன் கேட்க கடவாய். இந்த விஷயத்திலும் கபில முனிவருக்கும் ஒரு கோவுக்கும் நடந்த சம்ஹாதமான பழைய இதிகாசத்தை சொல்லுகிறார்கள். யுதிஷ்டிரா, அதை நீ அறிய கடவாய். முற்காலத்தில் நஹூஷனானவன் பழமையானதும் அழிவற்றதும் உறுதியுள்ளதுமான ஆம்நாயத்தை கவனித்து கொண்டு துவஷ்டாவுக்காக கோவை ஆலம்பனம் செய்தான் என்று நாம் கேட்டிருக்கிறோம். அந்தபடி இம்சையில் உபயோகிக்கப்பட்ட அந்த கோவை நல்ல சித்தமுடையவரும் சத்வகுணம் பொருந்தியவரும் தியானத்தில் பற்றுதல் உள்ளவரும் ஞானமானும் ஆகார நியமம் உள்ளவருமான கபில முனிவர் பார்த்தார். சிறந்ததும் நிஷ்டை பொருந்தியதும் ஓரிடத்திலும் பயமற்றதுமான புத்தியை உடைய அந்த கபில முனிவர் அப்பொழுது வேதங்களே என்று தீனமான ஸ்வரத்தோடு கூடிய அந்த சத்தியமான வார்த்தையை ஒரு முறை சொன்னார். ஸ்வயம் என்கிற அந்த முனிவர் அந்த பசுவின் உள்ளே புகுந்து கபிலரை பார்த்து, ஆச்சரியம், வேதங்கள் நிந்திக்கப்படுமானால் மற்ற தர்மங்கள் எதனால் ஒப்புக்கொள்ளப்படும்? தைரியசாலிகளும் வேத ஞானமாகிற கண் உள்ளவர்களுமான முனிவர்கள் எல்லா வேதத்தையும் எந்நாளும் ஆத்ம ஞானம் உள்ள ஈஸ்வரனுடைய பேச்சாகவே நினைக்கிறார்கள். பயனில் ஆசையற்றவரும் விருப்பு வெறுப்பும் இல்லாதவரும் ஒரு விஷயத்திலும் முயற்சி இல்லாதவருமான ஈஸ்வரருக்கு வேதங்களில் இப்படி சொல்ல வேண்டும் என்கிற எண்ணமானது ஏது என்று சொன்னார். அதற்கு கபிலர், நான் வேதங்களை நிந்திக்கவில்லை, ஒரு விஷயத்திலும் விஷயமாக பேசவில்லை. தனித்தனியாக இருக்கிற ஆசிரமங்களுடைய கர்மங்கள் ஒரே பயனுடையவைகள் என்று நமக்கு கேள்வி. சந்நியாசியும் உத்தம கதியை அடையவே செய்கின்றான், வானப்பிரஸ்தனும் அடைகின்றான், கிரகஸ்தன் பிரம்மச்சாரி இவ்விருவரும் அடைகிறார்கள். தேவ யானங்கள் என்கின்ற அழியாத மார்க்கங்கள் இவ்விதம் 4ஆக ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இவைகளுக்கு பயன் விஷயத்தில் பல ரூபமான உயர்வும் தாழ்வும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவ்விதம் அறிந்து கொண்டு எல்லா விஷயங்களையும் தொடங்க வேண்டும் என்று ஒரு வேத வசனம் இருக்கிறது. மற்றொரு இடத்தில் ஒன்றையும் தொடங்க வேண்டாம் என்று நிஷ்டையை தெரிவிக்கிற வேத வாக்கியமானது கேட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆரம்பியாத விஷயத்தில் தோஷமில்லை என்பது சித்தம். ஆரம்பத்தில் பெரிய தோஷம் ஏற்படுகிறது. இவ்விதம் இருக்கிற சாஸ்திரத்தின் பலாபலம் அறியக்கூடியதாய் இல்லை. இந்த விஷயத்தில் வேத சாஸ்திரங்களை விட்டு கொல்லாமையை காட்டிலும் மேலானதென்று பிரத்யட்சமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட தர்மம் ஒன்று இருந்தது. அதை அறிவீரானால் சொல்லும் என்று சொன்னார். சியூமுரஸ்மி, ஸ்வர்க்கத்தில் விருப்பம் உள்ளவன் யாகம் செய்ய வேண்டும் என்று எப்பொழுதும் வேதம் கூறுகிறது. முன்னமே பயனை ஏற்படுத்தி அல்லவா யாகமானது விஸ்தரிக்கப்படுகிறது.
வெள்ளாடு, குதிரை, செம்மறியாடு, கோ, பக்ஷி கூட்டங்கள், கிராமத்தினால் உண்டான அந்த ஔஷதிகள், வனத்திலே உண்டான ஔஷதிகள், இவைகளெல்லாம் பிராணனுக்கு ஆகாரம் என்று வேதம் கூறுகிறது. அப்படியே ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அன்னமானது தேடப்படுகிறது. பசுக்களும் தானியமும் யாகத்திற்கு அங்கம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரம்மா இவைகளை யக்னத்தோடு படைத்தார். அந்த யாகத்தினால் பிரபுவான அவர் தேவர்களை பூஜித்தார். ஆகையால் யாக சாதனமான பிராணிகள் எல்லாம் ஒவ்வொன்றும் மேலானவைகள். கோ, ஆடு, மனிதன், நாய், குதிரை, கோவேரி கழுதை இந்த 7 பசுக்களும் சாதுக்களால் கிராமியங்கள் என்று சொல்லப்படுகின்றன. சிம்மம், புலி, பன்றி, எருமைக்கடா, யானை, மான், முள்ளம்பன்றி இந்த 7ம் ஆரண்யங்களாக நினைக்கப்படுகின்றன. யாகங்களில் உபயோகிக்கப்பட்டவையெல்லாம் உத்தமம் என்று பெயர் பெற்றவைகளாக சொல்லுகிறார்கள். இதுதானே முன்னோர்களாலும் அவர்களுக்கு முந்தினவர்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தன்னுடைய சக்தியை அறிந்தவனான எவன்தான் பிராணிகளை ஒருபோதும் தொடராமல் இருக்கின்றான். யாகத்தில் உபயோகிக்கப்பட்ட பசுக்களும் மனுஷர்களும் ஔஷதிகளும் விருட்சங்களும் ஸ்வர்க்கத்தையே அடைகின்றன. யாகத்தை விட்டால் உமக்கு ஸ்வர்க்கமில்லை. ஔஷதிகள், பட்சிகள், விருட்சங்கள், கொடிகள், நெய், பால், தயிர், ஹவிஸ், பூமி, திக்குகள், ஸ்ரத்தை, காலம் இவைகள் 12ம், ருக்கு, யஜுஸ், சாமம், ரித்விக்குகள் இவைகள் சேர்ந்து 16 ஆகின்றன. அக்னி கிரகபதியாக அறியத்தக்கது. அது 17ஆவதாக சொல்லப்படுகிறது. இவைகள் யக்னத்திற்கு அங்கங்கள். யக்னம் மூலம் என்று வேதம் சொல்லுகிறது. கோவானது நெய், பால், தயிர், கோமியம், ஆடை, தோல், வாள்கள், கொம்பு, கால் இவைகளால் யாகத்தை நிறைவேற்றவை செய்கிறது. இவ்வாறு யாகத்திற்கு விதிக்கப்படுகின்றவை எல்லாம் ஒவ்வொன்றும் ரித்விக்குகளோடும் தட்சிணைகளோடும் சேர்ந்து யக்னத்தை நிறைவேற்றவே செய்கின்றன. இன்னமும் இவைகளெல்லாம் சேர்ந்தும் யக்னத்தை நிறைவேற்றுகின்றன. யாகங்களுக்காக வல்லவா இவைகள் படைக்கப்பட்டன. அதன்படி உண்மையாகவே வேதம் கூறுகிறது. இப்படியே முன்னோர்களுக்கும் முன்னோர்களான மனிதர்கள் எல்லோரும் செய்திருக்கிறார்கள். யார் பலத்தை விரும்பாமல் யாகங்களால் ஆராதிக்க வேண்டுமென்றே யாகம் செய்கிறானோ அவன் ஒன்றையும் ஹிம்சிக்கிறவனும் ஆரம்பிக்கிறவனும் துரோகம் செய்கிறவனுமாகிறதில்லை. இவைகளெல்லாம் விதி வாக்கியத்தால் யாகங்களாகவே உள்ளபடி சொல்லப்பட்டிருந்தாலும் விதியில் சேர்ந்தவைகளாக்கி ஒன்றை ஒன்று கரையேற செய்கின்றன. காம காண்டங்களை நிலைநிறுத்துகின்ற மகிழ்ச்சியான பரமேஸ்வரரால் வெளியிடப்பட்ட ஆம்னியத்தை, அதாவது பிரத்யக்ஷ பிரத்ய சுசுஸ்ருதி சமுதாயத்தை நான் அறிகிறேன். வித்வான்கள் பிராமணியத்தை ஆராய்ந்து பார்த்து அந்த ஆம்னாயத்தை கண்டு நிச்சயிக்கிறார்கள். யக்னம் பிரமாணத்தில் விதிக்கப்படுகிறது. பிராமணர்களுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டது எப்பொழுதும் உலகம் முழுமையும் யாகத்தை அடுத்திருக்கிறது. யாகமும் உலகத்தை அடுத்திருக்கிறது. வேதத்திற்கு காரணமான ஓம் என்பதையும் நமக, ஸ்வாஹா, ஸ்வதா, வஷ்ட இவைகளையும் யாகத்தை தன் சக்திக்கு தக்கபடி செய்தாவது அதில் பிரயோகிக்கிறவனுக்கு 3 உலகங்களிலும் பரலோகத்தை, அந்த பரலோக பயத்தை பெரியோர்கள் நினைப்பது இல்லை என்று வேதங்கள் சொல்லுகின்றன. இந்த உலகிலே சித்தர்களான பரம ரிஷிகளும் சொல்லுகிறார்கள். எவனிடத்தில் விதி வாக்கியத்தினால் விதிக்கப்பட்ட ரிக்கு, யஜுஸ், சாமம், ஸ்தோத்திரம் இவைகள் எல்லாமே இருக்கின்றனவோ அவனே இந்த உலகில் இரு பிறப்பு உடையவனாவான். பிராமணரே அந்த அக்னியுடைய அந்த தானத்தில் எது உண்டாகிறதென்றும் சோம யாகத்திலும் எது உண்டாகிறதென்றும் மற்ற மகா யாகங்களிலும் எது உண்டாகிறதென்றும்
அறிவுள்ளவரான நீரே அறிவீர். பிராமணரே, ஆகையால் யோசிக்காமல் யாகம் செய்யும் வேண்டும், செய்விக்கவும் வேண்டும். யாக கர்மத்தினால் பூஜிக்கிறவனுக்கு மரணத்திற்கு பிறகு பெரிதான ஸ்வர்க்கபலம் உண்டாகிறது. யாகம் செய்கிறவர்களுக்கு இவ்வுலகம், அதாவது யாகம் செய்கிறவர்களுக்கு இதெல்லாம் கிடைக்கிறது. அதே நேரத்தில் யாகம் செய்யாதவர்களுக்கு இந்த உலகமும் இல்லை, பரலோகமும் இல்லை என்பது நிச்சயம். வேதத்தினால் உண்டான அர்த்தவாதத்தை அறிந்தவனுக்கே அப்பொழுது யாகம் செய்தவனுக்கு ஸ்வர்க்கபலம், யாகம் செய்யாதவனுக்கு ஸ்வர்க்கபலம் இல்லை என்ற இந்த இரண்டும் பிரமாணமாகும் என்று சொல்லி பீஷ்மாச்சாரியர் இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.